வணக்கம். கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு இனிய உற்சாகமான காலை வணக்கங்கள். வணக்கம். 28/5/2025 இன்று விஸ்வவாசு வருடம் வைகாசி மாதம் 14ஆம் நாள் புதன்கிழமை. 148 நாட்கள் ஆகிவிட்டது. இன்னும் 217 நாட்கள் கையிலே இருக்கிறது. அழகாக பயன்படுத்தி கொண்டு வாழ்க்கையிலே முன்னுக்கு வர வேண்டும் அப்படிங்கிறது மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும். இன்றைய நாளிலே வளர்பிறை பிரதமை, துவிதியை திதி. சந்திர தரிசனம் பார்ப்பது இன்றைக்கு நல்லது. இன்றைக்கு அக்னி நட்சத்திரம் அப்படிங்கிறது முடிவுக்கு வரக்கூடிய நாள், சுப முகூர்த்தமான நாள். நல்ல நேரம் காலை 9 மணியிலிருந்து 10 மணி வரை, மாலை 4:30 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் மதியம் 1:30 2:30 வரை, மாலை 6:30 7:30 வரை. இன்றைய ராகு காலம் புதன்கிழமையினால் 12 மணி 1:30 மணி வரைக்கும். குளிகை காலம் காலை 10 12 மணி வரைக்கும். யமகண்டம் 7:30 9. இன்றைக்கி சூலம் வடக்கு, பரிகாரம் பால். ரிஷப லக்னத்திலே இன்றைக்கு சூரியனுடைய இருப்பு எவ்வளோ நேரம் இருக்குன்னாக்க 2 நாழிகை 46 வினாழிகள் இருக்கும். 5:52 சூரியன் உதித்துவிடும். இந்த மிருகசிரிஷம் அப்படிங்கிற நட்சத்திரத்தில் தான் இன்றைக்கி சந்திரன் பயணிக்கிறார். மிருகசிரிஷம் நட்சத்திரம் ரிஷபராசிக்குள்ளே இருக்கும், அதேபோல் மிதுன ராசிக்குள்ளே இருக்கும். அதனால் சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது விசாக நட்சத்திரத்தை பாதிக்கக்கூடிய சூழ்நிலை காட்டும். விசாக நட்சத்திரங்கிறது நார்மலாக இந்த துலா ராசிக்குள்ளரையும் அதே போல் விருச்சிக ராசிக்குள்ளே இருக்கும். இப்போ துலா விருச்சிக ராசிக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு மனசில் எடுத்துக்கொள்ளுங்கள். இன்றைய நாள் அவுட்லைனில் எங்கெந்த கிரகங்கள் கோச்சாரப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ரிஷபராசிக்குள்ளர சூரியனும் புதனும். குருவானவர் மிதுன ராசிக்குள்ளே அமர்ந்திருக்கிறார். செவ்வாய் கடகத்தில் அமர்ந்திருக்கிறார். கேது சிம்மத்தில் அமர்ந்திருக்கிறார். ராகு கும்பத்தில் அமர்ந்திருக்கிறார். சனி மற்றும் சுக்கிரன் அமர்ந்திருப்பது மீனராசி. சந்திரன் நமக்கு ரிஷபத்துக்கும் அப்படியே மிதுனத்துக்கும் பயணிக்கிறார். இன்றைய நாளுக்கே நார்மலாக பகைவரை வெல்லும் ஆற்றல் கொண்ட விஷயங்கள். யாருன்னா ஜெயிக்கணும், சண்டை போடுறான், எதிரியெல்லாம் இருக்கா, இவளெல்லாம் ஜெயிக்கணும் அப்படின்னாக்க சிவகங்கை அருகே பத்ரகாளி அம்மன் அப்படிங்கிற கோயிலில் போய் வழிபடும்போது பகை வெல்லும் ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது மனதில் கொள்ளுங்கள். இன்றைக்கு புதன்கிழமை. புதன்கிழமைனாலே விஷ்ணு பகவானுக்கு ரொம்ப நல்ல நாள். விஷ்ணுவை வழிபடுவது ரொம்ப நல்ல நாள். குழந்தைகளுக்கான எழுதுபொருள்கள் வாங்கி கொடுப்பது, பொம்மைங்க வாங்கி கொடுப்பது, இதெல்லாம் ரொம்ப நல்லது. நோட்டு புஸ்தகங்கள்லாம் வாங்கினா இன்றைக்கி நல்லது. பச்சை வண்ணம் அப்படின்னா பச்சை விஷயம்னா இல்லை, அது காய்கறி விஷயங்கள்லாம் இன்றைக்கி வாங்கிறது ரொம்ப நல்லது. திரைச்சீலைகள் கூட பச்சையில் வாங்கி விற்கிறது ரொம்ப நல்லது இன்றைக்கி. அப்படி நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய நாள் இன்றைக்கு. இன்றைய நாளில் மிருகசீரிஷம் அப்படிங்கிறோம். மிருகசீரிஷம்னா தேவதா பிரதிஷ்டை பண்ணக்கூடியது, சீமந்தம், புதுமனை புகுதல் அப்படின்னு சொல்லக்கூடிய, பேர் வைக்கிறது, காது குத்துறது, உடற்பயிற்சிகள் செய்யக்கூடிய நாட்களில் இன்றைக்கி போய் சேர்றது, பதவி ஏற்கிறது, கல்யாணம் பண்ணுறது, இதெல்லாம் ரொம்ப நல்லது. விவசாயத்துக்கு மாடு வாங்கிறது, விவசாயத்துக்கு அந்த உரங்கள் வாங்குவது, கிணறு வெட்டுதல், இதெல்லாம் ரொம்ப நல்லது. புதுசாக நான் எதனா ஸ்கூலுக்கு போகிறேன், கலரிஃபைட், ஜிம், இதெல்லாம் ஜாயின் பண்ணுறதுக்கு இன்றைக்கி ரொம்ப நல்ல நாள். இன்றைய நாளிலே வளர்பிறை தேய்பிறை அப்படின்னு பார்க்கும்போது வளர்பிறை பிரதமை அப்படின்னு வரும். வளர்பிறையில் வாஸ்து காரியங்கள்லாம் செய்யலாம், ரொம்ப நல்லது. திருமண காரியத்துக்கு டெஃபினட்டாக இன்றைக்கி முக்கியமான தூக்கம் கொடுக்கலாம். அதனால தான் இன்றைக்கி சுப முகூர்த்தம் அப்படின்னு இருக்கும். இன்றைய நாளில் திதி சூன்யம்னா மகர துலாம் நேயர்களுக்கு இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுங்கள், இன்றைக்கி சிவபெருமானை வழிபடுங்க. அதனால் இந்த திதி சூன்யம் கொஞ்சம் அடிபட்டுடும் அப்படிங்கிற மனசில் கொள்ளுங்கள். பாலவ கரணம் அப்படிங்கிற கரணம் இன்றைக்கி புலி அப்படிங்கிறது தான். அப்போ ஐயப்பன் மைண்டில் வந்துடுவார். அதே மாதிரி புலித்தோல் குடித்த சிவபெருமான் மனதில் வந்துடுவார். திருநள்ளாறில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் மனதில் வந்துடுவார். இதெல்லாம் உங்களுக்கு இன்றைய வணங்கு தெய்வமாக மனதில் வைக்க வேண்டும். சிலருக்கு இந்த யோகாலாம் பண்ணணும் அப்படின்னு ஆசை இருக்கும். இன்றைய நாளில் யோகா பயிற்சிகளெல்லாம் ஆரம்பிச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கு திருதி யோகம் அப்படின்ற யோகம் இருக்குது. திருதி யோகம் எப்படின்னா பரிகாரங்கள் பண்ணக்கூடியது.
சில இடத்துல மண்டபம் கட்டுறதுன்னு ஆரம்பிப்பாங்க, வீடு ஆரம்பிக்கிறது, அதெல்லாம் இன்றைக்கி பண்ணால் ரொம்ப நல்லது. இந்த திருமணத்துக்கு கங்கணம் கட்டிப்போம்னு சொல்லுவோம், அதெல்லாம் நல்லது. புதுசாக வண்டி வாங்கியிருக்கேன் சார், டெஸ்ட் ட்ரைவ் போகணும் அப்படின்னா இன்றைக்கி டெஸ்ட் ட்ரைவ் போகிறதுக்கு ரொம்ப நல்ல நாள். ஸோ இந்த நாள் தொடர்ந்து பார்க்கும்போது நல்ல நாளாக அமைந்திருக்கிறது. நார்மலாகவே புதன் கிடைத்தா பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவோம். அப்போ புதனுடைய தன்மை நமக்கு நல்லா தெரிகிறது. இந்த நாளிலே நாம் தொடர்ந்து காண இருப்பது ஒரு ராசிக்கு எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். முதலாக நாம் பார்க்க போகிறது மேஷ ராசி. மேஷராசியினுடைய 2ஆம் இடம் அப்படிங்கிற இடமானது குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், தனஸ்தானம் என்கக்கூடிய ரிஷப ராசி. அங்கே தான் சூரியனும் இருக்கிறார், அங்கே தான் தொடர்ந்து நமக்கு சந்திரனும் சேர்ந்துருக்கிறார். நேற்றுக்கு அமாவாசை ஆச்சு, இன்றைக்கி அமாவாசை விட்டு பிச்சம் பிரதமையில் இருக்குது. கொஞ்சம் செலவுகள்லாம் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது அப்படிங்கிறது மைண்டில் வச்சுக்கோங்க. குருவானவர் 3ஆம் இடமான சுறுசுறுப்பு, வெற்றி அப்படிங்கிற மிதுனத்தில் இருப்பதனாலே உங்கள் வாழ்க்கையிலே நிறைய வெற்றிகளுக்கான வாய்ப்புகளை எல்லாம் ஏற்படுத்துவீர்கள். அதுவும் புதனுடைய இடத்துல இருக்கீங்க. சூரியன் புதன் அப்படிங்கிற சேர்ந்து இருக்கிறதுனாலும் அஸ்தங்கமானாலும் புதனுடைய விஷயங்கள்லாம் இன்றைக்கி நடக்கும். ஆனால் சுறுசுறுப்புகள்லாம் ஜாஸ்தி இருக்கும். புதிய விஷயங்கள் எல்லாம் நீங்கள் பரிமாணம் பண்ணக்கூடிய விஷயங்களும் வெற்றிகளை நோக்கி பயணங்களும் நல்லா இருக்கும். உங்கள் ராசிநாதன் 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்தில் நீச்சமாய் அமர்ந்திருந்தாலும் 4ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் அப்படின்னாலே தாயார் உடலே கொஞ்சம் பாதிப்புகள் வாய்ப்பது கொண்டு வண்டி வாகனத்தில் சில செலவுகள் எல்லாம் உண்டு, அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க. கேது குழந்தை ஸ்தானமான அந்த 5ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கார். நம்ம குடும்பஸ்தானத்திலே கொஞ்சம் விஷயங்கள் எல்லாம் குழந்தை நிமித்தமாக செலவுகள், அவங்க விஷயமாக சில அதிர்ஷ்டங்கள், அவங்ககிட்ட ஒரு நல்ல செய்தி இதெல்லாம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. 6ஆம் இடத்து அதிபதியான புதனானவர் 2ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பார் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது ரிண ரோக சத்ரு அப்படிங்கிறவர் குடும்பத்திலே இருக்கக்கூடிய விஷயத்தில் வெற்றிகளை மாற்றி கொடுப்பார். அதனால் இதெல்லாம் சரியாக போயிடும். கொடுத்த கடன் திரும்பி வந்துடும். வாழ்க்கையில் வெற்றிகளை நோக்கி போலும். மருத்துவத்தினால சில விஷயங்கள் எல்லாம் சரி பண்ண முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை வரும். கலத்திரஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 7ஆம் இட துலா ராசிக்காரர்களுடைய துலாம் நேராக அமர்ந்திருப்பது மீனத்தில் உட்கார்ந்துருக்கனால வீட்டில் கொஞ்சம் செலவுகள்லாம் உண்டாகும். அந்த எதிர்பாராத செலவுகள் அவங்க வீட்டில் சொல்லுவாங்க, அதனால் முன்னாடியே சொல்லக்கூடாதா அப்படின்னு அந்த செலவுகளை கொஞ்சம் சமாளிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. தொழில் லாபம் அப்படிங்கிறதும் கொஞ்சம் பெருசாக இல்லை, ஆனாலும் லாபம் உண்டு அப்படிங்கிற சூழ்நிலை இன்றைக்கி இருக்குது. 2, 6 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் இன்றைய நாளிலே மகாவிஷ்ணுவை வழிபடுவதும் உங்கள் வாழ்க்கையிலே வளத்தையும் நலத்தையும் தரும். வாழ்க வளத்தோடு. வணக்கம் ரிஷபராசி அன்பர்களே. உங்கள் ராசிக்குள்ளே சூரியனும் புதனும் அமர்ந்திருக்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்கள் தலைக்குள்ளார சூரியன் இருக்கார். அப்போ எரிச்சலும் வேகமும் கோபமும் ஆத்திரமும் அப்படி மனசுக்குள்ளே லைனப் ஆகிருக்கும். ஆனால் கொஞ்சம் புத்தி வேலை செய்யும். அந்த புத்தி வேலை செய்யறதுனால இது எல்லாத்தையும் அதிகாரமாக பயன்படுத்தி கொள்ளக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும். 2ஆம் இடம் அப்படிங்கிற குடும்பஸ்தானத்துக்குள்ளார குரு அமர்ந்திருக்கிறார். அதனால் குடும்பத்திலே வரவுகள் வாய்ப்பதற்கு வாய்ப்பு, கொஞ்சம் பைசாலாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கும். செலவும் அதுக்கேற்ற மாதிரி வந்துடும். தனம் வரவு தன செலவு கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கும். அதற்கான முயற்சிகள் எல்லாம் வெளிநாட்டு தொடர்பு, வெளியூர் தொடர்பு, இந்த 2 விஷயத்திலையும் முயற்சிகள் எல்லாம் செய்து கொஞ்சம் பணத்தை சம்பாதித்து வெற்றியை மூட்டிக்கொள்ளுவார்கள். நாம் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் தடையில்லாமல் இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை எப்போவுமே ஓட்டிக்கொண்டே இருப்பீங்க. தடை வருவதற்கான வாய்ப்புகளிலே, ஆனாலும் உங்கள் தாயாரின் வழியிலே சில சொத்துக்கள், தாயாரின் உறவினர்களால் வரக்கூடிய சொத்துக்கள் வாய்ப்பதும் உண்டு. குழந்தைகள் விஷயத்தில் எப்பவும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய நீங்கள், உங்களுக்கு மனசில் எப்போவுமே குழந்தையை பற்றி தான் யோசனையே இருக்கும். அந்த யோசனையை இன்றைக்கி எப்படியான எக்ஸ்ப்ளோர் பண்ணி அவங்களுடைய வாழ்க்கையில் என்னெல்லாம் பண்ணலாம், என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்துக்கு கொண்டு வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. உங்கள்கிட்ட ஏமாற்றிட்டு போனவன்லாம் எங்கே இருக்கிறான் அப்படின்ட்டு எப்படியான காசை வாங்கணும்னு சொல்லி கொஞ்சம் தேடுதல் இன்றைக்கி உண்டு. அவங்கள பற்றி ரிட்டர்ன் ஃபோன் பண்ணி இப்போ கொஞ்சம் கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள், கொடுத்த கடன்களை திருப்பி வாங்கக்கூடிய சூழ்நிலையும் வியாபார நண்பர்களுக்கு உண்டு. அதனால் கிரெடிட் சேல் எல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணக்கூடிய டேவாக இந்த டே இருக்கும். கலத்திரம் அப்படிங்கிற சூழ்நிலை பார்க்கும்போது கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது வரதுக்கு வாய்ப்பு உண்டு. கொஞ்சம் அவங்ககிட்ட இந்த நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு அவங்க கோப்பு பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறனா கொஞ்சம் ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கும். ஏம்மா நான் சொன்னதை கேட்க மாட்டேங்கிறியே அப்படிங்கிற ஒரு வெளிப்படையாக சில கேள்வியெல்லாம் சொல்லி அதனால் ஒரு சண்டை சச்சரவுகள் எல்லாம் உண்டாகக்கூடிய சூழ்நிலையும்
எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் வரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கிறது. அதே போல் வேலை செய்ததுக்கு கூலி உண்டு, அதற்கான லாபங்கள் உண்டு அப்படிங்கிறது நிதர்சனமாக தெரிகிறதுனால கொஞ்சம் மகிழ்ச்சி இருக்கக்கூடிய நாளாக அமைகிறது. உங்கள் எண்ட் ஆஃப் த டேயில் பார்க்கும்போது இன்றைக்கி நிறைவாக ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். 2, 1 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவது இந்த நாளிலே நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வமாகவே ஸ்ரீ லக்ஷ்மி பகவானை வைத்து கொண்டாலே மகாலட்சுமி என்றும் அருள் புரிவாள். வாழ்க வளத்துடன். வணக்கம் மிதுன ராசி அன்பர்களே. மனசுக்குள்ளாரே இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் வெளியில் சொல்ல முடியலைங்களே, எல்லாத்தையும் சொன்னால் பிரச்சனை ஆகுதுங்களே அப்படின்னு ஒரு எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருக்கும். செய்கிற காரியத்தெல்லாம் செய்யணுன்னா ஆனால் வீட்டில் நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. அந்த வீடு வாங்கலை, இந்த பிளாட்டை வாங்கலை, என்ன பண்ணலைன்னு சொல்லி ஒழித்துகிட்டே இருக்கிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரில. இருக்கிற கொடக்கூலி கொடுத்தே நோக்கலாம் முடியல, வாடகைட்டு வெளியில் வேலை போக முடியல அப்படின்னு ஒரு சின்ன சின்ன ஏக்கங்கள், அதனால் சில வேகங்கள், அதை குடும்பத்தில் காட்டக்கூடிய சூழ்நிலைகள் இதெல்லாம் இன்றைக்கு இருக்கும். நண்பர்கள் மூலிமா நான் சில விஷயங்கள்லாம் கேட்டேன், அவங்கெல்லாம் பெருசாக எனக்கு செய்யலைங்க, இருக்கிறத வச்சு ஓட்டிகிட்டு இருக்கிறேங்க அப்படிங்கிற சூழ்நிலையும். அதிர்ஷ்டம் எதனா கிடைக்குங்களா, நான் வேலை செஞ்ச காரியங்கள்லாம் சரியாக இருக்குமான்றீங்க. கொஞ்சம் இன்றைக்கி எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயம், நீங்கள் கம்யூனிகேஷன் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் சரியாக போதான்னு கொஞ்சம் செக் பண்ணி பண்ணுங்கள். இல்லைன்னா கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் மாட்டிக்கக்கூடிய சூழ்நிலையும் உண்டு. நண்பர்களை அதிகமாக எதிர்பார்த்து செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் கொஞ்சம் ஆபத்தில் முடியும். அதனால் கொஞ்சம் எண்ட் ஆஃப் த டே நீங்கள் நண்பர்கிட்டேருந்து வந்ததெல்லாம் கலெக்டிவாக திருப்பி ரிகன்சைல் பண்ணி வச்சுறது நல்லது. முதன்மைத்தன்மை அப்படிங்கிறத விட நீங்கள் இருக்கிறத பார்த்துக்கினா போதும் அப்படிங்கிறது தான் சந்தோஷமாக இருக்கும். குடும்பத்திலே உங்கள் குழந்தைகள் விஷயமாக தான் சில ஊதியங்கள் கிடைக்கும், சில வேலைகளுக்கெல்லாம் போகக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். திருமண வரவு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நடக்கும். சில போன இடத்துல அப்படி ஒரு சந்தோஷமான வைபவம் நடந்துகிட்டு இருக்கிற இடத்துல உங்கள் குழந்தைகளுக்கான திருமணம் நிச்சயமாவதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கி காட்டுகிறது. அதனால் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. நேரடி பார்வையாக இருக்கக்கூடிய கலத்தரம் அப்படின்னு சொல்ல மாதிரி உங்கள்கிட்ட எப்போவுமே உங்கள் ஒய்ஃப் இன்ட்ராக்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க, எதுக்கானா சும்மா செக் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அது சில நேரத்தில் எரிச்சலாக இருந்தாலும் அவங்க போலீசிங் அப்படிங்கிற விஷயத்தில் இருக்காங்கன்றது மைண்டில் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா சரியாக போயிடும். அலுவலகத்துலேயும் கொஞ்சம் லாபத்தை எதிர்பார்த்து போகிறீங்க, லாபம் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்தாட்டே நல்லதாக இருக்கும். ஆஃபீஸ் கோயர்ஸ்க்கு கொஞ்சம் பார்த்திங்கன்னா ப்ரெஷர் ஜாஸ்தி இருக்கும், வேலைக்கேற்ற கூலி கிடைக்கும், அதனால் தைரியமாக இருந்துடலாம். இன்றைக்கி நாளில் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் இருக்குது. மத்தியான வேலையில் கொஞ்சம் செலவு எக்ஸ்ட்ராவாக இருக்குன்னு புரிஞ்சுக்கிடுங்க. 3, 5 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துங்கள். இன்றைக்கு நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் வெங்கடேச பெருமாள். வாழ்க வளத்துடன். வணக்கம் கடகராசி அன்பர்களே. நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களிலும் அழகாக யோசித்து செய்யக்கூடிய சூழ்நிலையை வைத்திருக்கிறீர்கள். ஆனாலும் உங்கள் ராசிக்குள்ளே செவ்வாய் அமர்ந்திருப்பதனாலே நாம் என்ன செய்தோம் அப்படிங்கிறத கொஞ்சம் மறந்து விடக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கிறது. கொஞ்சம் அதை மட்டும் கரெக்டாக பார்த்துக்கிடுங்க. தேவையில்லாத மனசிலே ஒரு சிக்கல், அதனால் வரக்கூடிய கஷ்டங்கள் அதை நோய்களாக மாறிக்கொண்டிருக்கிறது. அந்த ப்ரெஷரை கொஞ்சம் மைண்ட்லேருந்து ரிலாக்ஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நார்மலாக சொல்லுவோம் யோகா பண்ணுறது நல்லதுன்னு சொல்லி, இன்றைய நாளிலே யோகா பண்ணுறதுக்குனே நீங்கள் கிளாஸுக்கெல்லாம் போகிறதான கூட ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படிப்பட்ட நல்ல நாள் இன்றைக்கு. அதனால் அதை பற்றின விஷயங்களை நீங்கள் இன்றைக்கி கொஞ்சம் செய்யலாம். உங்கள் நார்மல் ரொட்டீன் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாக வரக்கூடிய லாபங்கள், உங்களுக்கான ஆஃபீஸில் ஒரு ரெக்கக்னிஷன் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணி, சார் வந்தால் தான் இந்த வேலையெல்லாம் செய்ய முடியும்னு உங்களை கொஞ்சம் ப்ரையாரிட்டைஸ் பண்ணுவாங்க. அதனால் கொஞ்சம் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கி இருக்குது. வியாபாரத்துலேயும் இன்றைக்கி பெரிய விஷயங்கள்லாம் நடக்கணும் அப்படிங்கிறீங்க. கொஞ்சம் செலவுகள் ஜாஸ்தி இருக்கும். அதனால் வெளியூர்கள்லாம் போகணும், இடமாற்றங்கள், பிரயாணங்கள்லாம் கொஞ்சம் அலைச்சலை கொடுத்தாலும் லாபத்தை கொடுக்கும். செகண்ட் ஆஃப் த டே எப்படி இருக்கும்னா கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்கும், கொஞ்சம் டயர்ஸம் அப்படிங்கிற சூழ்நிலை காட்டுறது. எந்த வேலை செஞ்சாலும் கொடுக்கல் வாங்கலிலே கொஞ்சம் கராராக இருந்துட்டிங்கன்னா நல்லது, இல்லைன்னா கொஞ்சம் சிக்கல் உண்டு. வீட்டை மெயின்டைன் பண்ணுற பெண்களுக்கும் பொருளாதாரத்தில் கொஞ்சம் சீர்கேடுகள் வருவதற்கு கொஞ்சம் ப்ரெஷர் ஏற்கனவே இருக்குது, இன்னும் கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கும். ஆஃபீஸ் போகிற பெண்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டடாக கொஞ்சம் சந்தோஷமான சூழ்நிலை இருக்குது. இன்றைய நாளிலே 5, 4 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும்,
குரு தட்சிணாமூர்த்தியை வழிபடுவதும் இன்றைக்கு நல்ல சிறந்த பலனை தரும். வாழ்க வளத்துடன். வணக்கம் சிம்மராசி அன்பர்களே, தொழிலிலே இன்றைக்கு முன்னேற்றமான நாள். வருமானத்திற்கு சில வழிகள் எடுத்து கொடுக்கும் நாள். எப்படின்னா ஏதாவது வேலை பண்ணி பைசா பண்ணிடுவீங்க. பைசா வந்துடும், கவலைப்பட வேண்டாம். குடும்பத்தில் என்ன பண்ணணுங்கிற என்ன மைண்டில் நிறைய ஓடிட்டு இருக்கோம். குழந்தைகளுக்கெல்லாம் நான் ஒன்றும் பண்ணலைங்க. அவங்களோட லைஃப்பில் காலேஜுக்கு அட்மிஷன், ஸ்கூல் அட்மிஷனு, வெளிநாட்டுக்கு போகணுன்னு சொல்கிறேன். அதை பற்றின விஷயங்கள் இப்படி நிறைய விஷயங்கள் அவங்கள பற்றி யோசனைகள் உண்டு. சில அன்பர்களுக்கு வரன் தேடும் விஷயங்களிலே சில ப்ரெஷரும் வந்துக்கிட்டு இருக்கும். இன்றைக்கி அதெல்லாம் இருக்கும். வெளிநாடு போக வேண்டும், வெளி ஊர் போக வேண்டும் என்பதற்கான அந்த முயற்சிகள் எல்லாம் இன்றைக்கி செய்யக்கூடிய சூழ்நிலையும் காட்டுகிறது. ஒரு சில அன்பர்களுக்கு வேலை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு வேலை தேடுவதற்கான எண்ணங்கள் வரும். இடமாற்றங்கள் தேடுவதற்கு இடமாற்றங்கள் பற்றின எண்ணங்கள் எல்லாம் இன்றைக்கி மெட்டீரியலைஸ் ஆகக்கூடிய சூழ்நிலையை காட்டுகிறது. அதனால் நல்ல ஒரு நாளாக அமைய போகிறது. வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு கொஞ்சம் கூடுதல் லாபம் வரக்கூடிய நாள். எதையும் தைரியமாக செய்யணும் அப்படிங்கிறத மட்டும் இன்றைக்கி மைண்டில் வச்சுக்கோங்க. தைரியத்தை தான் புருஷ லட்சணம்னு சொல்லுவாங்க. அதிர்ஷ்டமாக சில காரியங்கள்லாம் நடக்கும். நீங்கள் குருட்டாம்போக்கில் ஏதோ பண்ணுவீங்க, அதில் உங்களுக்கு லாபமாக வந்து நிற்கும். அப்போது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கும் பைசாவுக்கு எனக்கு பிரச்சனை இல்லாமல் பைசா வச்சிடும். அதெல்லாம் சந்தோஷமாக இருப்பீங்க. ஒரிஜினல் வேலை பண்ணக்கூடிய வேலைகள் அப்படின்னு சொல்ல வேலைகள் எல்லாம் ஒரிஜினல் ஒர்க்கு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, நீங்கள் பண்ணக்கூடிய ரொட்டீன்ஸு இதை கொஞ்சம் மாற்றி செய்கிற மாதிரி இருக்கக்கூடிய நாளெலாம் இன்றைக்கி இருக்கும். அதில் கொஞ்சம் தடுமாட்டங்கள்லாம் வரக்கூடிய சூழ்நிலையும் இன்றைக்கி உண்டு. இன்றைய நாளிலே 3, 4 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும், புதன் அப்படிங்கிறதுனால இன்றைக்கு விஷ்ணுவை வழிபடுவதும் உங்களுக்கு நல்ல சிறந்த பலனை தரும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கன்னிராசி அன்பர்களே, உங்கள் ராசி நல்ல சிரமமான தொழிலை பற்றின யோசனைகள், புதிய வேலை மாற்றங்கள், இடமாற்றத்தினால் வரக்கூடிய பலன்கள், இப்படி நிறைய அழகாக கோப்பப் பண்ணி வச்சுருக்கீங்க. இதெல்லாம் சக்ஸஸ் ஸ்டோரி மாற்றணும். அப்படி மாற்றணுன்னா உங்களுக்கு தைரியம் வேணும். அந்த தைரியத்தை கோப்பப் பண்ணுறது தான் இன்றைக்கி முக்கியமான வேலை. பூமி வர்த்தகங்கள், ரியல் எஸ்டேட் பிஸ்னஸஸ், சிலருக்கு கடன் கொடுத்தது கடன் வாங்கி அதனால் வீடு வாங்கக்கூடிய சூழ்நிலை, இப்படியெல்லாம் இன்றைக்கி யோசிச்சுட்ருக்கீங்க. அதெல்லாம் நடக்கும். அதற்கான விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கி ஆரம்பிக்க போகிறீங்க. புது மனை புகுதல், வீடு கட்டுறது, இதெல்லாம் இன்றைக்கி நிறைய யோசனைகள் நடக்க போகிற விஷயங்கள். சுப நிகழ்ச்சியிலே நண்பர்களை பார்த்து அளவலாகக்கூடிய சூழ்நிலை, உங்களுடைய வாழ்க்கையில் புதிய பரிமாணத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயம், அவங்களாம் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் லைஃப். ஒரு சிலருக்கு கிராட்டிடியூட் டே அப்படின்னு சொல்லலாம், நன்றி தெரிவிக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. இந்த நாளிலே சில அன்பர்களுக்கு வரன் தேடும்போது உங்கள் ரிலேஷனுக்குள்ளேயே வரன் அமைவதற்கான சூழ்நிலையும் காட்டுகிறதுனால சந்தோஷம் மிகும். தொழிலிலே கொடுத்த கடன் திரும்பி வந்துடும். கிரெடிட் சேல்ஸ் எல்லாம் கொஞ்சம் ரிட்டர்ன் ஆகும், ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. சுக்கிரன் நல்ல ஒரு சூழ்நிலையில் அமர்ந்திருப்பதனாலே எளிமையான வாழ்க்கையாக இன்று அமையும். பொருளாதார வசதி இன்றைக்கி நல்லா இருக்கிறதுனால வீட்டில் சந்தோஷமாக இருப்பாங்க. கொஞ்சம் ஆஃபீஸ் போகிற கேர்ள்ஸ் மட்டும் ப்ரெஷர் எதிர்பார்க்கலாம். இன்றைய நாளில் 1, 9 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும், ஸ்ரீ ரங்கநாத பெருமானை வழிபடுவதும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் துளாராசி அன்பர்களே, நேர்மை, தர்மம், நியாயம் இதை தராசில் போட்டு நிறுத்தி வைத்திருக்கிறீர்கள். அதை பற்றி அழகாக யோசனை பண்ணி இந்த யோசனையில் அழகாக குரூப் பண்ணிட்டு போகும்போது வாழ்க்கையில் என்னென்ன செய்யணும், எப்படி செய்யணும்னு அழகாக ரூட் அவுட் பண்ணிகிட்டு இருக்கும்போது சில நாட்களிலே சில தடைகள் எல்லாம் வரும். ஆனால் அந்த தடைகளெல்லாம் பணம் என்ற ஒரு காரியத்தினாலே உடைத்தெறிய முடியும். அப்படின்னா இன்றைக்கி பணம் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. உங்கள் நண்பர்கள் உங்களுக்கான வழிமுறைகள்லாம் செய்து கொடுப்பாங்க.
அவர்களால் சில வெளிநாடுகள் வெளியூர்களுக்கெல்லாம் செல்லக்கூடிய பயணங்கள் எல்லாம் உண்டாகும். சில அன்பர்களுக்கு ஆன்மீக சுற்றுலா, ஆன்மீக பயணம், புண்ணிய ஸ்தலங்கள் பார்வது என்ற எண்ணங்கள் எல்லாம் தோன்றும். அதெல்லாம் இன்றைக்கி எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு டேயாக வச்சுருப்பீங்க. கொஞ்சம் அவுட்டிங்லாம் உண்டு, சந்தோஷம் இன்றைக்கி உண்டு அப்படிங்கிறது மனதில் இருக்கிறது. சுப நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்ளும்போது அவர்களுடைய செயல்பாடுகளிலே உங்களோட திருப்தியை காண முடியும். ஒரு என்டர்டைன்மெண்ட் டே அப்படின்னு சொல்லலாம். நல்ல நல்ல விஷயங்களுக்கெல்லாம் நமக்கு பணம் வரணும் அப்படிங்கிறது சொல்லுவோம். பணம் வரவுக்கு முயற்சி முதல்ல முக்கியம். அந்த முயற்சிகளுக்கு இன்றைக்கி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஆனாலும் இன்றைக்கி சந்திராஷ்டமோட எஃபெக்ட் இருக்கிறதுனால பெரிய முயற்சிகள் எல்லாம் எதுவும் செய்யாமல் இருப்பது நல்லது. கொஞ்சம் கவனமாக ரொட்டீனில் மட்டும் பண்ணினீங்கன்னா போதும். விசாக நட்சத்திரம் எக்ஸ்க்ளூசிவ் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய சூழ்நிலையை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. புதிய முயற்சிகள் இன்றைக்கி நிறுத்தி வைக்கலாம் அப்படிங்கிறது ஒரு அட்வைஸாக வச்சுக்கலாம். வீட்டிலையும் ரொட்டீன்ஸ் எல்லாம் போயிட்டே இருக்கும், ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. 3, 4 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் இன்றைய நாளிலே சிவபெருமானை வழிபடுவதும் உங்கள் வாழ்க்கையிலே வளத்தையும் நலத்தையும் தரட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் விருச்சிக ராசி அன்பர்களே. இன்றைய நாளிலே சந்திரனும் சூரியனும் புதனுடன் சேர்ந்து ரிஷபராசி என்ற ராசிக்குள்ளே இருப்பதனாலே உங்கள் ராசியிலே விசாக நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் எஃபெக்ட் இருக்கும். அதனால் கொஞ்சம் பயம், மறதி, கொஞ்சம் பதட்டம் அப்படிங்கிற சூழ்நிலை காட்டுகிறது. இதை ஓவர் கம் பண்ணணுன்னா என்ன பண்ணணும், கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கணும். அப்படி ரிலாக்ஸ் பண்ணி செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் நல்லாயிருக்கும். குருவினால் அருவினாலே நல்ல தன வரவு வருவதற்கும் பண வரவு ஃப்ளோவில் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் ஒய்ஃப் சொல்கிறத கொஞ்சம் கேட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். திடீர்னு அவங்க மூலியமாக வரக்கூடிய பண வரவுகள் உண்டு. தாய் மாமன் உறவில் வரக்கூடிய பணம் வரவும் உண்டு அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல செய்தி. குடும்பத்தில் அம்மாவுடைய உடம்பு நிலையை கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. அவங்க நல்லா இருக்கிறாங்களான்னு செக் பண்ணி பாருங்கள். அவங்களுடைய லைஃப் உங்களுக்கு முக்கியம் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. எடுத்தவங்க கவுத்தோன்னு எந்த விஷயம் பேசிடாதீங்க. பேச்சதுனால் வரக்கூடிய விஷயங்கள் வார்த்தை நின்றுடும். தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட விடுன்னு சொல்லுவான். அதனால் வார்த்தையை விடாமல் இருந்தீங்கன்னா நல்லது. தொடர்ந்து நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களெல்லாம் ரொட்டீனில் அழகாக செஞ்சிட்ருப்பீங்க. அதெல்லாம் லாபத்தை தான் கொடுக்க போகிறது. சில விஷயத்தில் நீங்கள் ரொம்ப நுணுக்கமாக செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் செய்யும்போது ஓரளவுக்கு அனுபவஸ்தவர்கள்கிட்ட கேட்டுட்டு செய்யுங்க. நீங்களாக இதையும் முடிவு பண்ணிடாதீங்க. அதனால் சில சிக்கல்கள் உண்டாகக்கூடிய சூழ்நிலையும் உண்டு. வாழ்க்கை என்பது ஒரு சக்கரம். அந்த சக்கரத்துக்குள்ளே தான் நம்ம இருக்கோங்கிறது அழகாக புரிந்து கொண்டீர்கள்னா நீங்கள் எதையும் புதுசாக க்ரியேட் பண்ணலைங்கிறது மனசில் புரிந்துவிடும். குழந்தைகள் விஷயத்துலையும் அப்படி தான். நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி குழந்தைகள் இல்லையேன்னு பண்ணாதீங்க. அவங்க லைஃப்பில் அவங்களே செட்டில் பண்ணணும் விடுங்க. இதெல்லாம் இன்றைக்கு அழகாக மனதில் பதித்து கொள்ளுங்கள். 2, 5 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வமாக ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபடுவதும் உங்கள் வாழ்க்கையிலே நலமும் வளமும் தரும். வாழ்க வளத்துடன். வணக்கம் தனுசு ராசி அன்பர்களே. உங்களுக்கு ரொம்ப நாளாக எதிர்பார்த்திருந்த காரியங்கள் எல்லாம் இப்போது நடக்க ஆரம்பிக்கக்கூடிய சூழ்நிலை வந்துவிட்டது. அதுவே சந்தோஷம். குடும்பத்திலே அந்யோன்யம் இருக்கக்கூடிய சூழ்நிலையும் இருக்கிறது. பண வரவுக்கான வாய்ப்புகள் எல்லாம் ஏற்பட போகிறது. இன்றைய நாளிலே உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய நாள். சந்தோஷம் கிடைக்கும். சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் ஒரு நல்ல நிறைவான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை. குடும்ப உறவுகள் எல்லாம் உங்களோட சேர்ந்திருப்பதனாலே சந்தோஷம். சகோதரரிடம் இணக்கமான சூழ்நிலை, இதெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. கொடுத்த கடன் திரும்பி வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருப்பதனாலே கொஞ்சம் அடிஷ்னலாக சந்தோஷம் இருக்கும். பொருள் வரவுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நிறைய பணம் வரும், ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. ஸ்பெக்குலேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய எண்ணங்கள்லாம் மனசில் வரும். அதனால் சில பண வரவுகள் உண்டாகும். குழந்தைகள் விஷயத்தில் லாபத்தை நோக்கி செய்யக்கூடிய காரியங்களை கொஞ்சம் அமைதியாக இருங்க. அவங்களுடைய லைஃப்பை கொஞ்சம் தீர்மானமாக யோசித்து அவங்க டிஸ்கஸ் பண்ணி ஃபேமிலியில் பண்ணுங்கள். அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க வேண்டாம். அவர்களுக்கு நல்ல வாழ்க்கை அமையப் போகிறது என்பது திண்ணம். நீங்கள் திணித்து பண்ணுறதுனால அவங்களுடைய லைஃப் கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பும் உண்டு. அதை நல்லா மனசில் வைத்து கொள்ளுங்கள்.
சில சுறுசுறுப்பான காரியம்னு நினச்சிக்கிட்டு அவசரப்பட்டு செய்யக்கூடிய காரியங்களை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க. அவசரப்பட்டிங்கன்னா நமக்கு தவறுதல் நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு அப்படிங்கிறது மனசு தெளிவாக வச்சுக்கொள்ளுங்க. இடமாற்றங்கள், பணிமாற்றங்கள் இது ரெண்டும் வாய்ப்புகள் உண்டு. வேலை மாற்றங்கள் உங்களுக்கு சுபிட்சத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதும் உண்டு. வேலை இல்லாததற்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகளும். வியாபாரத்திலே வியாபார உத்திகளினாலே வியாபாரம் பெருகுவதற்கு, லாபம் பெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்திலே பொருளாதாரம் நன்றாக இருக்கிறதுனால பெண்களும் நன்றாக இருப்பீர்கள். ஆஃபீஸில் பணிகள் எல்லாம் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். இன்றைக்கு 3, 6 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும், இன்றைய நாளிலே ஆஞ்சநேய பெருமானை வணங்குவதும் உங்களுடைய வாழ்க்கையிலே பலமும் நலமும் தரும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மகர ராசி அன்பர்களே. நம்ம செய்யக்கூடிய காரியம் என்னென்னு அழகாக அவுட்லைன் பண்ணிட்டீங்க. அது பண்ணின பிறகு தான் வேலையை செய்கிறீங்க. அதில் தைரியம் உங்களுக்கு ஜாஸ்தி உண்டு. அதுக்கேற்ற மாதிரி பண வரவுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணி மனசை அழகாக கோப்பம் பண்ணிக்கிறீங்க. குருவும் பார்த்துக்கிட்டு இருக்கிறார் உங்கள் 2ஆம் இடம்ங்கிற குடும்பஸ்தானத்தை. அப்படிங்கிறனால தன வரவுக்கான வாய்ப்புகள் எல்லாத்துக்கும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. சுறுசுறுப்பாக செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றியை கொடுப்பதற்காக இருப்பதற்காக கொஞ்சம் யோசித்து செய்கிறீங்க. அந்த யோசித்தன தாமதங்கள் இருக்குது அப்படிங்கிறதும் வச்சுக்கோங்க. ரொம்ப தாமதமும் கட்டப்பட கொஞ்சம் கேல்குலேட்டிவாக இருந்துட்டால் போதும்ல. சூரியன் அப்படிங்கிறவர் உங்களுக்கு 5ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துல இருக்கிறாரு. அங்கே தான் சந்திரன், புதன் 3 பேரும் சேர்ந்துருக்கிறாங்க. குழந்தையை பற்றின எண்ணங்கள், தாய் தந்தையர்கள் 2 பேருமான நீங்கள் கருத்தொற்றுமை பெற்று அவங்களை வளர்ப்பதற்கான வழிகளெல்லாம் யோசிப்பீர்கள். அதன் விஷயங்களெல்லாம் செலவு பண்ணுறதுக்கு நிறைய யோசனை வரும். பண வரவுக்கே வாய்ப்புகள் எல்லாம் உண்டு. கொடுத்த காசு திரும்பி வந்துடும், கவலைப்பட வேண்டாம். மருத்துவ செலவுகள் எல்லாம் கொஞ்சம் குறைந்து விடும். உங்கள் மேலே கேஸ் போட்டிருந்த வழக்குகள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய சூழ்நிலையெல்லாம் காட்டுறது. தாயாரின் உடல்நிலை கொஞ்சம் மாறாட்டங்கள் காட்டுகிறது. அவர் மூலிமா வரக்கூடிய சொத்துக்கள் வழிகள்லாம் உங்களுக்கு வகைகள் பாய்ந்து. எந்த விஷயமும் நீங்கள் நல்லதாக நடக்கணும் தான் எல்லா காரியங்களும் செய்கிறீங்க. அப்படி செய்யும்போது உங்கள் வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தை நோக்கி செய்யக்கூடிய காரியங்களெல்லாம் லக்கு கொடுக்கும், கவலைப்பட வேண்டாம். லக்கு கொடுக்கறதுக்கெல்லாம் ராகுவே தான் குரு பார்த்துக்கிட்டு இருக்கிறாருங்களே, அதனால் லக்கு வரும், கவலைப்படாதீங்க. பெரிய எண்ணங்கள் மட்டும் கொஞ்சம் மாற்றி பண்ணுங்கள். அவசரப்பட்டு பெரிய முடிவுகள் இன்றைய எடுக்க வேண்டாம். இன்றைய நாளிலே 3, 5 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும், சிவனின் அனைத்து ரூபங்களையும் வழிபடுவது உங்களுக்கு ரொம்ப நல்ல பலனை தரும். அதிலும் எஸ்பெஷலி ஆபத் சகாயேஸ்வரர் கோயிலுக்கு சென்று அவரை வழிபடுவதனாலே உங்களுடைய வாழ்க்கையிலே என்றும் உங்களை சகாயமாக நின்று காப்பாற்றுவார். வாழ்க வளத்துடன். வணக்கம் கும்பராசி அன்பர்களே. நண்பர்களின் தன்மை, அவர்களுடன் சேர்ந்து செய்யக்கூடிய காரியங்கள், எந்த விதத்திலும் மாறாட்டங்கள் இல்லாத போக்கு, இப்படிலாம் கரெக்டாக கால்குலேட்டிவ் அனாலிசிஸ்லாம் வச்சுக்கிட்டு ஒரு நாளும் அழகாக மூவ் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க. உங்களுக்கு குருவின் அருள் பரிபூர்ணமாக இருக்கிறது. ராகு உங்கள் ராசிக்குள்ளரே இருக்கிறதுனால கொஞ்சம் பெருசாக திங்க் பண்ணி அதை பற்றின யோசனைகள் எல்லாம் நிறைய ஓடிக்கிட்டே இருக்குது. அது செயலாக்கம் பண்ண முடியுமா அப்படிங்கிறத உங்கள் குடும்பத்தில் நிறைய பேர்கிட்ட கேட்டு செய்யக்கூடிய அனுபவபூர்வமான வாழ்க்கை இருக்கிறது. நாம் என்ன காரியம் செஞ்சாலும் அதில் நமக்கு பலமான நலமான பலன் வரணும்னு எண்ணம் வரும் இல்லைங்களா? அப்போது இன்றைய நாளிலே உங்கள் ராசியிலிருந்து பார்க்கும்போது அந்த பலம் நலம் கொடுக்கக்கூடிய 4ஆம் இடம் சொல்லுவாங்க, சுகஸ்தானம். அங்கே சூரிய சந்திர புதன் 3 பேரும் அமர்ந்திருக்கிறார்கள். அதனாலே வாகனங்கள் புதிதாக விற்று மாற்றுவதற்கான வாய்ப்புகளும், புதிய மனைகள் வாங்குவதற்கும், புதிய வீடு வாங்குவதற்கும், புதிய தொழில் துவங்குவதற்கும் நிறைய எண்ணங்கள் வரும். குழந்தைகளின் கல்வி, அதனாலே வரக்கூடிய ஆற்றல்கள், நிறைய கவுன்சிலிங் ரிலேட்டடான மேட்டரெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவீங்க. இதெல்லாம் நடக்கக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கு காட்டுகிறது. கொஞ்சம் அதை பற்றின நிறைய அவுட்லைன்லாம் இருக்கிறதுனால இதில் எஃபெக்டிவான டேவாக இன்றைக்கி செலவு பண்ணுவீங்க. ஒரு சிலருக்கு புகைப்படம் எடுத்து எதனா ஆஃபீஸ்க்கு கொடுக்கணும் அப்படின்லாம் இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும். அதெல்லாம் எடுத்து அனுப்புவீங்க.
வெளிநாடு செல்வதற்கு ஊர் செல்வதற்கான முகாந்திரங்கள்லாம் காட்டுறதுனால பாஸ்போர்ட் ரிலேட்டட் ரினியூவல்ஸ் எல்லாம் கொஞ்சம் செக் பண்ண வேண்டிய சூழ்நிலையும் இருக்கிறது அப்படிங்கிறது தெரிகிறது. இன்றைய நாள் ஓரளவுக்கு சுபிட்சமான நாள், எல்லோரும் சந்தோஷமான இருக்கக்கூடிய நாள் தான். உங்களை பொறுத்த வரைக்கும் 2, 8 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும், இன்றைய நாளிலே எந்த விதமான கஷ்டங்களும் இல்லாமல் எல்லாத்தையும் தாண்டி போகிறது ஆஞ்சநேய சுவாமி. அதனால் ஆஞ்சநேயர் வழிபாடு உங்களுக்கு உகந்ததாக அமையும். பாதசனி, அதனால் எல்லாத்துக்கும் உங்களுக்கு வெற்றியே கிடைக்கட்டும், மகிழ்ச்சி நிலைத்திருக்கட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மீன ராசி அன்பர்களே. உங்கள் ராசிக்குள்ளரவே உட்கார்ந்துருக்கிறார் சனி பகவான், சுக்கிர பகவான் 2 பேர் உட்கார்ந்துருக்காங்க. சனி பகவான் கொஞ்சம் தாமதப்படுத்தி புத்தியை மட்டுப்படுத்தின சூழ்நிலையில் இருந்தாலும் சுக்கிர பகவான் பணத்தை கொடுப்பதிலே உச்ச நிலையில் இருக்கிறார். அப்படிங்கிறனால பண வரவுக்கான அத்தனை வழிகளும் உண்டு. 5ஆம் இடம் அப்படிங்கிற அதிர்ஷ்ட ஸ்தானத்திலே உட்கார்ந்துருக்கிறது செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் சில சேதங்கள் வருவதற்கான வாய்ப்புகள், குழந்தை வழியிலே சில செலவுகள் வருவதற்கு, அவங்க ரிலேட்டடாக கொஞ்சம் கடன் வாங்குவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அது விஷயமாக இன்றைக்கி கொஞ்சம் பேசுவீங்க. சூரியன் 3 அப்படிங்கிற நல்ல முயற்சி ஸ்தானம், வெற்றி ஸ்தானத்தில் இருப்பதனாலே புதிய முயற்சிகளாக வேலை தேடுவது, புதிய கடையை ஓப்பன் பண்ணுவது, வீடு மாற்றுவது, இந்த எண்ணங்கள் எல்லாம் வெற்றியை தரும். சந்திர பகவான் 3ஆம் இடத்தில் இருப்பதனாலும் திரவிய லாபம் அப்படிங்கிற லாபங்கள் பெருகி வரும். அதனால் பண வரவுக்கு குறைவில்லாத நாளாக இருக்கும். கொஞ்சம் புதனும் சேர்ந்து இருப்பதனாலே புத்தி கொஞ்சம் கம்மியாக இருக்குன்றது மனசில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் உடல்நிலை பாதிக்கக்கூடிய சூழ்நிலையும், சிலருக்கு பக்தி ஸ்ரத்தையாக இருக்கக்கூடிய சாமியும் புண்ணிய ஸ்தலங்கள் செல்லக்கூடிய எண்ணங்களும் மனதில் வரும். அது மூலியமாக போயிட்டு வரக்கூடிய லாபங்கள் உண்டு. எது பண்ணாலும் உங்களுக்கு லாபம் வரணும் அப்படின்னு சொன்னாக்க நமக்கு லாபத்தை எதிர்நோக்கி இருக்கிறது தடையில்லாத வாழ்க்கை. அதனால் தடையில்லாத நாள் இன்றைக்கி லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுப்பதனாலே கேது அமர்ந்திருக்கக்கூடிய சூழ்நிலையிலே உங்களுக்கு லக்ஷ்மி வரும். அப்படிங்கிறனால 1, 7 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும், விநாயகப் பெருமானை வழிபடுவதும் உங்களுக்கு ரொம்ப நல்ல பலனை தரும். விநாயகருக்கு ஒரு அருகம்புல் கட்டானும் கொண்டு போய் வச்சுட்டு சாமிக்கு வச்சுட்டு இன்றைக்கி துவங்குங்கள். இன்றைய நாள் சுபிட்சமான மகிழ்ச்சியான நலமான நாளாய் அமையட்டும். வாழ்க வளத்துடன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.